ஓம் சாந்தி. நாம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம். ஓம் மண்டலியை எதிர்த்து போராடுவதற்காக ஹைதராபாத்திலிருந்து கராச்சி வந்து அமைத்து ஓம் மண்டலிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற செய்து வெற்றி கண்டவர்கள். இத்தனை எதிர்ப்புக்கிடையேயும் ஓம் மண்டலிக்கு வந்து கொண்டிருந்தவர்களின் தூய்மை, சேவை, அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு முன் களைத்து போய்விட்டனர். ஒவ்வொருவராக கராச்சியை விட்டு ஹைதராபாத் திரும்ப முற்பட்டனர். இவர்கள் இத்தனை நாளாக தங்களது நேரத்தையும் பொருளையும் சக்தியையும் வீணாக்கி கண்ட பலன் கடவுளுடைய எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டதுதான். கடவுளின் வழி பற்றி நடந்தவர்களின் மனம் நோகும்படி பல துன்பங்களுக்கு உள்ளாக்கிய இவர்கள் அதன் பலனை விரைவிலேயே அனுபவிக்க ஆரம்பித்தனர். இத்தனைக்கிடையேயும் ஓம் மண்டலியை பற்றிய எதிர்மறை சிந்தனைகள் இவர்களை விட்டு அகலவே இல்லை. ஓம் பாபாவிடம் இருக்கும் பணம் விரைவில் கரைந்து போய்விடும் என்றும், இத்தனை பேரை வைத்து அவர் எவ்வளவு நாள் காப்பாற்ற முடியும் என்றும், விரைவிலேயே சச்சங்கம் மூடப்பட்டு குடும்ப பெண்கள் தானாகவே தங்கள் வீடு தேடி திரும்ப போகிறார்கள் எனவும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருந்தனர். இது அவர்கள் தங்கள் அறியாமையிலிருந்து இன்னும் விடுபடவில்லை என்பதையே காட்டியது. ஓம் மண்டலியை நடத்தி கொண்டிருப்பது யாரோ ஒரு மனிதர் அல்ல என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஓம் மண்டலி என்பது ஒரு சிலர் கூடும் பஜனை மடமோ அல்லது ஒரு சிறு மத அமைப்போ அல்ல. அது எல்லாம் வல்ல இறைவனால் மனித குல ஆன்மீக மறுமலர்ச்சிக்காக புது உலக நவ நிர்மாணத்திற்கு அஸ்திவாரமாக நிறுவப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு உலக பல்கலைக்கழகம். பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல இதன் குறிக்கோள். எனினும் எதிர்ப்பு குழுவினர் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக ஓம் மண்டலி நடவடிக்கைகள் விரைவில் அஸ்தமித்து விடும் என நம்பினர். இந்நிலையை துரிதப்படுத்த வேண்டுமென நினைத்து ஓம் மண்டலிக்கு யாரும் டொனேஷன் கொடுக்க வேண்டாம் என்று விண்ணப்பித்து பத்திரிகைகளில் விளம்பரம் செய்தனர். ஓம் மண்டலி யாரிடமிருந்தும் டொனேஷன் தானாக வருவதாயிருந்தாலும் ஏற்பதில்லை என்ற விவரம் இந்த அப்பாவிகளுக்கு தெரிந்திருக்கவில்லை. தியாகத்தாலும் யோக பலத்தாலும் அளவற்ற நம்பிக்கையிலும் இறைவனது பாதுகாப்பிலும் நடந்து வருகின்ற இந்த அமைப்பை பொருளாதார என்ன செய்துவிட முடியும்? அது நாளுக்கு நாள் தொடர்ந்து அமைதியாக விருத்தியாகி கொண்டேதான் இருந்தது. இதற்கிடையில் தங்கள் புதல்வியரை வலுக்கட்டாயமாகவோ கோர்ட்டு உத்தரவு பெற்றோ ஓம் மண்டலியிலிருந்து வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்ட சகோதரிகளின் நிலை என்ன? தங்கள் புதல்வியர் பழைய குடும்ப வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள் என நினைத்தது நடக்கவில்லை. அசைவ உணவு ஏற்பதோ, விலை உயர்ந்த ஆடம்பர ஆடை அணிகலன் அணிவதோ, சினிமாவுக்கு போவதோ, திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கவோ இல்லை. மாறாக எல்லாவித உலகாய விஷயங்களிலிருந்தும் தங்களை முற்றிலும் விடுவித்து கொண்டு கடமையை செய்து கொண்டு கடவுள் நினைவிலேயே காலம் கழித்து வந்தனர். இவர்கள் இவ்வாறு இருந்த காரணத்தால் பெற்றோரும் மற்றோரும் கூட தங்கள் இஷ்டம்போல் சுதந்திரமாக உல்லாச வாழ்க்கை நடத்த முடியாமல் இருந்தது. முடிவில் அன்பே வென்றது. தங்கள் குழந்தைகளின் விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் மகிழ்ச்சியை நாம் ஏன் கெடுக்க வேண்டும் என நினைக்க ஆரம்பித்தனர். ஆன்மீக வாழ்விலேயே ஈடுபாடு உடையவர்களாக இருக்கின்றனர். எனவே அவர்கள் அவ்வாறே நடக்கட்டும் என எண்ணி அவர்கள் ஓம் மண்டலியில் இருக்க சம்மதம் தெரிவித்து கடிதம் கொடுத்து அனுப்பி வைத்தனர். இவ்வாறு தன் பெற்றோரை விட்டு வெற்றிகரமாக ஓம் மண்டலிக்கு திரும்பி வந்த குழந்தைகளை பாபா அன்போடு வரவேற்று ஏற்றுக்கொண்டார். ஒரு சில பெற்றோர்கள் இவ்வாறு நடந்து கொண்டதை அறிந்த எதிர்ப்பாளர்கள் தங்கள் சொரூபத்தை காட்ட ஆரம்பித்தனர். சில நாட்களுக்கு பிறகு அந்த குடும்ப தலைவிகளிடம் அவர்கள் குழந்தைகளின் நிலை பற்றி இல்லாத பொய்களை சொல்லி தங்கள் புதல்வியரை வீட்டுக்கு திரும்ப அழைக்குமாறு வற்புறுத்தினர். இந்த பொய்களை நம்பாத மற்றவரை ஜாதி பிரஷ்டம் செய்து விடுவதாக கூறி மிரட்டினர். தங்கள் சொற்படி நடந்து கொள்ளாவிடில் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாக நேரிடும் என தொடர்ந்து அச்சுறுத்தி வந்தனர். எனினும் இந்த பெற்றோர்கள் தாங்களாகவே எந்த முடிவும் எடுக்காததால் எதிர்ப்பாளர்கள் வேறொரு யுக்தியை கையாண்டனர். அதன்படி கராச்சிக்கு அண்மையில் சென்றுவிட்ட குழந்தைகளின் தாய்மார்களை அழைத்து கொண்டு கராச்சி சென்றனர். ஏற்கனவே திட்டமிட்டபடி அவர்கள் சிவரத்னாஜி என்பவருடைய வீட்டு வாசலில் வந்து சேர்க்கப்பட்டனர். சிவரத்னாஜி அந்த ஊரில் மிகப்பெரிய மனிதர் என கருதப்பட்டார். அவர் பேச்சை தட்டாமல் ஏற்கும்படியான செல்வாக்கு படைத்தவர். அன்று அவர் தன் வீட்டு வாசலில் பல பெண்கள் கண்ணீரும்
கம்பளையுமாக நின்று கொண்டிருந்ததை பார்த்து அவர்களை உள்ளே வருமாறு அழைத்தார். அந்த பெண்கள் சிவரத்னாஜியிடம் தங்கள் புதல்வியர் தங்கள் சொல் கேளாமல் தங்களை பெருந்துயரத்திற்கு உள்ளாக்கிவிட்டு ஓமண்டலிக்கு ஓடி வந்து விட்டார்கள் எனவும் அவர்களை மீட்டு தர வேண்டும் என்றும் அவரை விட்டால் வேறு கதி இல்லை என்றும் ஏற்கனவே படிப்பித்த பாடத்தை ஒப்பித்தனர். இதை கண்காணிக்க எதிர்ப்பாளர் சார்பில் ஒருவரும் அங்கிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கதையை அப்படியே நம்பிவிட்ட சிவரத்னாஜி பாபாவுக்கு உடனே அழைப்பு விடுத்தார். பாபாவும் சிநேகபூர்வமாக வந்து சிவரத்னாஜியை சந்தித்தார். பேச்சிற்கிடையே குழந்தைகள் மண்டையிலிருந்து தங்கள் வீட்டிற்கு செல்ல விரும்பினால் அவ்வாறே செய்யலாம், இதில் ஆட்பேச்சனை எதுவும் இல்லை என்று பாபா கூறினார். பின்னர் பாபா மண்டலிக்கு வந்து அந்த வீட்டாருடைய குழந்தைகளை சிவரத்னாஜியினுடைய வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். பாபா சொன்னதன் பேரில் குழந்தைகள் அங்கு சென்றனர். அதன் பின் என்ன நடந்தது என்பதை இன்று மதுபனில் முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவராக இருந்து கொண்டிருக்கும் பிரம்மா குமாரி மனோகர் இந்திராஜி அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். பாபாவின் கட்டளைப்படி நானும் மற்ற சகோதரிகளும் சிவரத்னாஜியுடன் வீட்டிற்கு சென்றோம். அந்த வீடு பெரிய அரண்மனையைப் போல இருந்தது. உள்ளே அந்த பெரியவர் எங்களை எதிர்பார்த்து காத்திருந்தவரைப் போல வெளிவாசலை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தார். நாங்கள் அவர் அருகில் சென்றதும் எங்களை சுட்டரித்து விடுவதைப் போல பார்த்தார். அவரது கண்கள் கோபத்தால் சிவந்து காணப்பட்டன. அவர் எங்களை எதுவும் விசாரிக்கவில்லை. எங்களை பார்த்து நீங்கள் உங்கள் தாய்மார்களுடன் வீட்டிற்கு செல்லுங்கள் என கட்டளையிட்டார். நாங்கள் அமைதியாக நின்று கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த பெரியவரை பார்க்க இன்னும் சிலர் அங்கு வந்து அமர்ந்தனர். அவர்களிடம் அந்த பெரியவர் சிவரத்னாஜி எங்களை சுட்டிக்காட்டி, இந்த பெண்கள் தங்கள் தாய் தந்தையரை மதிக்காமல் அவர்களை மிகவும் துன்பத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் என்று கூறினார். இந்த சொற்கள் எங்கள் மீது சைத்தான் கல்லெறிவதை போன்று இருந்தது. அப்பொழுது அங்கிருந்த மற்றவர்களும் எங்களை வெறுப்புடன் பார்த்தார்கள். உடனே நாங்கள் அங்கிருந்து நகர்ந்து சென்று பக்கத்தில் காரில் சென்று அமர்ந்து கொண்டோம். சிறிது வினாடிகளுக்குள்ளேயே எங்களுக்குள்ளே இருந்து யாரோ பேசுவதாக உணர ஆரம்பித்தோம். அந்த குரல், ஓ சிவசக்திகளே, இவர்களை பார்த்து பயப்படாதீர்கள், அவர்களுக்கு ஞானத்தை எடுத்து சொல்லி அவர்களை அஞ்ஞான அறியாமை பிடியிலிருந்து விடுவியுங்கள், அவர்களை மீட்கும் கருவிகள் நீங்கள்தான் என்றது. இந்த குரல் எங்களுக்கு புத்துணர்ச்சியூட்டியதால் காரை விட்டு வீட்டிற்குள் சென்றோம். உள்ளே நுழைந்ததும் நான் சிவரத்னாஜியிடமே பேச வேண்டும் என்றேன். அதற்கு அந்த பெரியவர், நீங்கள் என்ன பேசப் போகிறீர்கள் என்று அலட்சியமாக பார்த்தார். எனினும் நான், பாபாஜி, நீங்கள் எங்களை எங்கே அனுப்புகிறீர்கள் தெரியுமா? நாங்கள் மண்டலியில் எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். நாங்கள் எங்கள் வீட்டிற்கு திரும்ப செல்ல மறுப்பது எதற்காக? எங்களுக்கு பொன் ஆபரணங்கள் மீதோ இன்றைய உலக சௌபாக்கியங்கள் மீதோ எந்தவித இச்சையும் இல்லை. நாங்கள் விரும்புவது எல்லாம் புனிதமான தெய்வீக வாழ்க்கை ஒன்றுதான். எங்கள் உறவினர்களோ நாங்கள் சச்சங்கம் செல்வதை விரும்பவில்லை. ஆன்மீகத்தின் கருவூலமாக இருக்கின்ற தூய்மையை கடைபிடிப்பதில் இவர்கள் தடையாக இருக்கின்றார்கள். எங்களது உன்னத லட்சியங்களை ஊக்குவிப்பதற்கு பதிலாக எங்களது முயற்சிகளை கைவிடுமாறு துன்புறுத்துகிறார்கள். பாபாஜி, நாங்கள் இவர்களோடு இப்போது வீட்டிற்கு சென்றால் இதற்காக எங்களை இரக்கமின்றி அடிப்பார்கள். வீட்டில் உள்ள மற்ற பெரியவர்களும் இவர்களோடு சேர்ந்து கொள்வார்கள். இம்மாதிரி இதற்கு முன் அநேக தடவைகள் நடந்து இருக்கின்றன. இவ்விதமாக நாங்கள் இவர்கள் பிடியில் சிக்கி பரிதவிக்க நீங்கள் காரணமாக போவதில் உங்களுக்கு சம்மதம்தானா? உங்களுக்கு நாங்கள் என்ன தீங்கு செய்தோம்? இவர்கள் வீட்டிலே எங்களுக்கு விருப்பமில்லாத அசுத்தமான உணவை உண்ணுமாறு வற்புறுத்துகிறார்கள். வலுக்கட்டாயமாக ஆபாச சினிமா பார்க்க இட்டு செல்கிறார்கள். இன்னும் எங்கள் மனதை கரைப்படுத்த என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் கூச்சமின்றி செய்கிறார்கள். வீட்டில் தனியாக அமர்ந்து தியானம் செய்தால் பின்னாலே இருந்து இடித்து தள்ளுகிறார்கள். தலைமுடியை பிடித்து இழுக்கிறார்கள். இது போன்ற கொடுமைகளை தயங்காமல் செய்கிறார்கள் என்றேன். எல்லாவற்றையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெரியவர் எங்களை பார்த்து, சரி, நீங்கள் திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறீர்களாமே, உண்மைதானா என்று கேட்டார். அதற்கு நான், பாபாஜி, நாங்கள் திருமணம் செய்து கொள்ள ஒருபோதும் மறுக்கவில்லை. ஸ்ரீராமன் கூட மனம் செய்து கொண்டவர்தான், ஸ்ரீகிருஷ்ணரும் அப்படியே. ஆனால் நாங்கள் கூறுவதெல்லாம் காம விகாரியான மனிதனை மனம் செய்து கொள்ள மாட்டோம். யார் காம விகாரம் என்னும் வில்லை ஒடித்து கர்மேந்திரியங்கள் மீது பூரண வெற்றி கண்டவராக இருக்கின்றாரோ அப்படிப்பட்டவரை மணந்து கொள்ள எங்களுக்கு சம்மதமே என்றேன். இதற்கு அந்த பெரியவர் மிகவும் ஆச்சரியத்திற்குள்ளானார். அவர் கேட்டார், எந்த வில்?
ஆத்மா சாட்சாத்காரம் என்ற வில்லா? நான் ஆம் ஐயா என்று பதில் சொன்னேன். இதை கேட்ட அந்த பெரியவரின் முகம் உடனே பிரகாசம் அடைந்தது. அவரிடம் காணப்பட்ட முகமலர்ச்சி எங்களுக்கு சாதகமாக இருப்பதாக அறிந்தோம். அப்பா அவர் கூறினார், இந்த குழந்தைகள் விளையாட்டு சிறுமிகள் அல்ல. இவர்கள் எந்த தவறையும் செய்யவில்லை. உண்மையில் மனிதன் எளிதில் எட்ட முடியாத மிக உன்னதமான லட்சிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பொழுது இவர்களை பற்றி நன்றாக புரிந்து கொண்டேன் என்றார். பின்னர் எங்களை பார்த்து கூறினார், நீங்கள் மிக உன்னதமான வழியை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் லட்சியம் கைகூடட்டும். உங்களை இன்று நான் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வளவு பரந்த மனம் படைத்த உங்களை போன்றோரை பார்ப்பது மிகவும் அரிது. நீங்கள்தான் உண்மையான தேவதைகள். உங்களை சரியாக புரிந்து கொண்டேன். உங்களுக்கு இனிமேல் எந்தவித கஷ்டமும் இராது. நீங்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டியதே இல்லை என்றார். பின்னர் எங்கள் தாய்மார்களை பார்த்து, இம்மாதிரி சாந்தமுள்ள யோகி குழந்தைகளை பெற்ற நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். இம்மாதிரியான தூய உள்ளம் கொண்ட குழந்தைகளை அடித்து துன்புறுத்த உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? இனிமேல் இவர்கள் விருப்பத்திற்கு மாறாக அசுத்த உணவை ஏற்கும்படி வற்புறுத்துவீர்களா? இவர்கள் தூய்மையானவர்கள், தெய்வீக குழந்தைகள், சக்தி அவதாரம் இவர்கள். இவருக்கு எந்த ஒரு தொல்லையும் தரக்கூடாது என்று உங்களை எச்சரிக்கின்றேன் என்று கூறி இவர்களை உங்கள் வீட்டிற்கு இப்பொழுது அழைத்து செல்லலாம். ஆனால் இவர்கள் எப்பொழுது சற்சங்கம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்பொழுது நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கூறி வழியனுப்பி வைத்தார். உண்மையிலேயே இதை கேட்ட தாய்மார்கள் நடுநடுங்கி போனார்கள். காரணம், எங்களுக்கு இவர்கள் ஏற்கனவே அனுமதி கடிதம் கொடுத்திருப்பதை பற்றி நாங்கள் கூறிவிடுவோமோ என பயந்து போயிருந்தனர். ஏனெனில் இதற்கு முன்னால் சிவரத்னாஜியிடம் தங்கள் குழந்தைகள் சொல்லாமல் ஓடி வந்து விட்டதாக பொய் சொல்லியிருந்தார்கள். எனினும் அப்படியொன்றும் நடக்கவில்லை. குழந்தைகள் அனைவரும் இதுவரையிலும் அமைதியாகவே இருந்தனர். இந்த இளம் பிராமணிகள் பின்னர் தங்களுடைய ஹைதராபாத் இல்லத்திற்கு தாய்மார்களுடன் வந்து சேர்ந்தனர். இவர்களது வருகைக்கு பின்னர் வீட்டில் முன்னை போல அமளி எதுவும் ஏற்படவில்லை. குழந்தைகள் தங்களுடைய கொள்கையில், உணவில், உண்ணும் பழக்க வழக்கங்களில், தியானம் செய்வதில், தங்கள் கடமையை கருத்தாய் செய்வதில் மிக கவனமாக நடந்து கொண்டனர். யாரும் இவர்கள் மீது எந்த குறையும் சொல்ல இடமளிக்கவில்லை. இதனால் குடும்பத்தாரிடம் இவர்கள் மதிப்பு உயர்ந்தது. இவ்வாறாக இங்கு இருந்த காலம் வரை தங்கள் உறவினர்களுக்கும் அக்கம் பக்கத்தார்களுக்கும் ஈஸ்வரிய சேவை செய்தனர். இவர்கள் கற்பித்த புதுமுறையான தியானம் பலருக்கு அற்புதமான அனுபவத்தை அளித்தது. பின்னர் குழந்தைகளின் விருப்பப்படி மீண்டும் சற்சங்கத்தில் சேர்ந்து கொள்வதற்காக கராச்சி செல்ல அனுமதி வழங்கி அன்புடன் வழியனுப்பி வைத்தனர் அவர்கள் பெற்றோர்கள். இதன் மூலம் இவர்களது குடும்ப கர்ம பந்தன கணக்குகள் தீர்ந்துவிட்டன. மீண்டும் நாளை பிரம்மா பாபாவின் வாழ்க்கை சரித்திரத்தை கேட்கலாம். அச்சா, ஓம் சாந்தி.